அம்மா, அம்மா, எதுக்கும்மா நம்ம வீட்ல இருக்கிற பொருளுங்களை எடுத்து வெளியே போடுறாங்க? இவங்க எல்லாம் யாரும்மா? என்னம்மா நடக்குதுங்க? சாந்தினி, உங்க அப்பா இவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கியிருக்காங்க. அவரு கடன் வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டாரு. பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு இவங்க நம்ம வீட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லி இப்படி பண்றாங்க. அங்கிள், அங்கிள், இது எங்க அப்பா கட்டின வீடு. எங்க அப்பா நினைப்புக்காக எங்க கிட்ட இருக்கிறது இது ஒரே ஒரு வீடு தான். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்க கடனை கொடுத்துடுறேன். இந்த வீட்டை கொடுங்க. என்னது, நீ கடனை திருப்பி கொடுக்கறியா? எப்படி கொடுப்ப? நான் கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்க கடனை திருப்பி கொடுத்துடுறேன். என்னது, நீ படிச்சு பெரியவளாயி வேலைக்கு போய் அதுக்கப்புறமா உங்க அப்பா வாங்கின கடத்தை திருப்பி கொடுக்கறியா? இது நடக்கிற விஷயமா? அது வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? கதை நல்லா இருக்கு, போ உங்க அம்மா கிட்ட. அம்மா, நீயாவது சொல்லுமா. நமக்குன்னு இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். சொல்லுமா. அவங்க கடனை நம்மளால திருப்பி கொடுக்க முடியாது. வாம்மா, நம்ம ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே இருக்கலாம். சாந்தினி அங்கிருந்து எந்திரிக்காம அதே இடத்துல உக்காந்து அழுந்துகிட்டு இருந்தா. அப்போ சாந்தினி அம்மா சாந்தினி கைய பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஆத்தங்கரை ஓரத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. சாந்தினி, நீ இங்கே இருமா. நான் அந்த காட்டுக்கு போய் உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது பழங்க கிடைச்சா எடுத்துட்டு வரேன். அம்மா, நான் கூட உங்களோட அந்த காட்டுக்கு வரேன். சாந்தினி, அது காடு. அங்க பயங்கரமான விலங்குங்க இருக்கும், வேண்டாம். அம்மா, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் உங்களோட வரேன். இப்படி சாந்தினி ரொம்பவே அடம் பிடிச்சா. இப்படி அவளால எதுவுமே செய்ய முடியாம சாந்தினிய கூட கூட்டிக்கிட்டு போனா. அம்மா, நீ என்கிட்ட காட்டுல ரொம்ப பயங்கரமான விலங்குங்க இருக்கும் சொன்ன. ஆனா காடு பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. எந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கோ அங்கதான் நிறைய பிரச்சனைங்க கூட வரும். அதுக்கு தான் சொன்னேன். அம்மா, அங்க பாருங்க, அந்த மரத்துல எவ்வளவு அழகான பழங்க இருக்கு. வாங்கம்மா, அங்க போலாம். இப்படி 2 பேரும் அந்த மரத்துக்கிட்ட போய் பழங்களை பிரிச்சாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பசுமாடு கத்துற சத்தம் கேட்டுச்சு. அம்பா, அம்பா. அம்மா, உங்களுக்கு கேக்குதா? ஏதோ ஒரு பசுமாடு ரொம்ப ஆபத்துல இருக்கு. ஆமாமா, எனக்கு கூட கேக்குது. ஏதோ ஒரு காட்டு விலங்கு பசுமாட வேட்டையாடி இருக்கணும். அம்மா, எனக்கு அப்படியே தோணலம்மா. நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இப்படி சாந்தினி சத்தம் கேட்ட வழிய நோக்கி போனா. அம்மா, சாந்தினி, அங்க போகாதேம்மா, வேண்டாம், வா. அப்படி சொல்லி அவ கூட சாந்தினி போன இடத்துக்கே போனா. இப்படி 2 பேரும் அந்த பசுமாட்டை தேடி போனப்போ பசுமாடு ரொம்பவே ஆபத்துல இருந்துச்சு. ஐயோ அம்மா, பசுமாட்டு கால்ல ரத்தம் வருது. உன்னோட புடவைய கொஞ்சம் கிழிச்சு கொடு. அந்த ரத்தம் வர இடத்துல நம்ம கட்டலாம். சாந்தினி சொன்ன உடனே அவளோட அம்மா புடவைய கிழிச்சு கொடுத்தா. சாந்தினி அத பசுமாட்டுக்கு கட்டினா. சாந்தினி, வேகம் வா, ரொம்ப டைம் ஆகுது பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இங்க இருட்டிடும். இருட்டின நேரத்துல ஆபத்து ரொம்பவே இருக்கும். அம்மா, நீங்களே சொல்றீங்க நைட் ஆகும்போது இங்க ஆபத்துங்க அதிகமா இருக்கும்னு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படிமா இந்த பசுமாடை இங்க தனியா விட்டுட்டு போகிறது? நம்ம ஏதாச்சும் செஞ்சு இந்த பசுமாட்டை நம்ம கூடயே கூட்டிட்டு போலாம். நம்ம 2 பேருனால தனியா எப்படிமா இந்த பசுமாட்டை கூட்டிட்டு போக முடியும்? நம்மளால முடியுமா? நம்ம ஏதாச்சும் செஞ்சு இந்த பசுமாட்டை நம்மளோட கூட்டிட்டு போலாம். இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பசுமாட்டை அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அம்மா, நாம பசுமாடு தங்குறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு செய்யணுமா? இப்படி அம்மா மகளும் சேர்ந்து அந்த பசுமாட்டுக்கு அவங்க இருக்கிற இடத்திலேயே ஒரு கொட்டாய கட்டி விட்டாங்க. பாவம், இந்த பசுமாடு எங்கிருந்தோ வந்து இப்படி அடிபட்டு இருக்கு. அம்மா, இந்த பசுமாட்டுக்கல்ல அடிபட்டு இருக்குல்ல, அது சரியாவதுக்கு எத்தனை நாள் ஆகுமா?
இந்த மாதிரி பசுமாட்டுங்களுக்கு அடிபட்டா இன்னிக்கோ நாளைக்கோ அது எந்திரிச்சு நடக்கும். அப்போ பசுமாடு காலு சரியாச்சுன்னா அது என்னை விட்டுட்டு போயிடுமா? அதுக்கு அவளோட அம்மா எதுவுமே பேசாம சின்னதா சிரிச்சா. இந்த பசுமாடு என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக கூடாது. நான் கூட இத விட மாட்டேன். இங்க பாரு பசுமாடு, நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? சரின்னு சொல்லு. அப்போ பசுமாடு தலைய ஆட்டிச்சு. அத பார்த்த சாந்தினி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அம்மா அம்மா, பாத்தியா பாத்தியா, அந்த பசுமாடு என் பேச்ச கேட்டு எப்படி தலைய ஆட்டிச்சின்னு. இப்படி அந்த நாள் முழுக்க சாந்தினி பசுமாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. எங்க அப்பா செஞ்ச கடத்தினால நாங்க எங்க வீட்டை விட்டுட்டு இப்படி மரத்து கீழே இருக்கிறோம். எங்க அப்பா இருக்கும்போது என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? பாவம், எங்க அம்மாவை கூட எங்க அப்பா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. இப்ப பாரு, வீடு கூட இல்லாம நாங்க எந்த நிலைமையில இருக்கோன்னு. அதுக்கு தான் நான் பெரியவா ஆன உடனே எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடை கட்டி கொடுப்பேன். அப்படி பசுமாட்டுக்கிட்ட சாந்தினி பேசிக்கிட்டே பசுமாடு பக்கத்திலேயே படுத்து தூங்கிட்டா. சாந்தினியோட வார்த்தை கேட்டு பசுமாட்டுக்கு கண்ணுல தண்ணி வந்துச்சு. மறுநாள், சாந்தினி சாந்தினி எந்திரிமா, எந்திரிச்சு பாரு என்ன நடக்குதுன்னு. என்னம்மா காலையிலேயே? அப்படி சாந்தினி எந்திரிச்சு பார்த்த உடனே பசுமாடு எந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அம்மா, பசுமாடு காலு சரியாயிடுச்சு பாருமா. இப்படி ரொம்பவே சந்தோஷப்பட்டு பசுமாட்டுக்கிட்ட போய் அத அணைச்சு பிடிச்சுக்கிட்டா. அன்னையில இருந்து அந்த பசுமாடு அவங்க கூடயே இருந்துச்சு. ஒரு நாள் பசுமாடு சாந்தினி முன்னாடியே சாணத்தை போட்டுச்சு. அம்மா, இந்த பசுமாட பாத்தீங்களா என்ன வேலை செஞ்சுச்சுன்னு? என் முன்னாடியே சாணத்தை போட்டுச்சு. அதை எடுத்து அந்த பக்கம் போடுமா. சரிம்மா. அப்படி சொல்லி சாந்தினி அந்த சாணத்தை எடுக்க போனப்போ அந்த சாணம் ரொம்பவே கட்டியா இருந்துச்சு. அம்மா பாத்தீங்களா, இந்த மாட்டோட சாணம் ரொம்ப கட்டியா இருக்கு. ஆமா சாந்தினி, சாணம் ரொம்ப கட்டியாதான் இருக்கு. அப்போ சாந்தினிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அம்மா, நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு கல்லு செங்கல்லு எல்லாம் வேணும் தானே? ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் வாங்குறதுக்கு வசதி இல்லைல்ல. நாம இதுலயே ஒரு வீட்டை கட்டலாம். சாணியில வீடு கட்டுறதா? எப்படிமா கட்டுறது? அத நான் பாத்துக்கிறேம்மா. இப்படி மாட்டு சாணத்தை எடுத்து வீட்டை கட்டுறதுக்கு அவங்க ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து அந்த பசுமாடு காட்டுக்கு போய் கொஞ்சம் காஞ்ச பில்லுங்களை எடுத்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. அத பார்த்த சாந்தினி, பாத்தீங்களா அம்மா, நம்ம வீட்டு கட்டுறதுக்கு பசுமாடு நமக்கு உதவி செய்யுது. நம்ம கட்டி இருக்கிற செவுத்து மேல கொஞ்சம் கொஞ்சம் புல்லுங்களை போட்டா நம்மளுக்கு வீடாயிடும். இப்படி அந்த பசுமாடு எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் புல்லுங்களை கொண்டு வந்து சேர்த்து சேர்த்து அவங்க ஒரு வீட்டையே கட்டி முடிச்சாங்க. அம்மா, நம்ம வீட்டை பாருங்க. இப்படி அவங்க 2 பேரு அவங்க வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டு மேல இருக்கிற புல்லு தங்க புல்லா மாறிடுச்சு. அத பார்த்து அவங்களுக்கு வார்த்தையே வரல. அப்ப அந்த பசுமாடு ஒரு முனிவரா மாறினாங்க. அம்மா, நான் ஒரு முனிவன். நான் செஞ்ச பாவத்தால இப்படி நானு பசுமாடா இருந்தேன். நான் பசுமாடா இருந்த சமயத்துல நீங்க எனக்கு ரொம்பவே உதவியா இருந்தீங்க. அதனால நான் உங்களுக்கு திரும்பி கைமாறு செய்யும்போது என்னோட பாவம் முக்தியாகி நான் என்னோட ரூபத்துக்கு வந்தேன். இனி இந்த வீடு உங்களுது. அப்படி சொல்லி முனிவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்படி வீடே இல்லாம இருந்த இவங்களுக்கு தங்க வீடு கிடைச்சதுனால சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ரமணா சீதா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே சாப்பாட்டு பிரியர்கள். அவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க, கூட இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அவங்க கொடுக்கற சாப்பாடு சாப்பிட்டா வயிறே வெடிச்சு போயிடும். அதனாலயே அவங்க 2 பேர் பேரு சொன்னா ஊருக்குள்ள எல்லாருமே பயந்துடுவாங்க. ரமணா சீதா தம்பதிகளுக்கு பசங்க கிடையாது. அதனால யாரு கிடைக்கிறாங்களோ அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கிற தம்பதிகள் தான் அவங்க. இவங்களுக்கு பணத்துக்கு எந்த குறையும் இல்ல. பல வருஷம் உட்காந்து சாப்பிட்டாலும் கரையாத அளவுக்கு சொத்து இருந்துச்சு. ஆனா அதை அனுபவிக்க தான் யாருமே இல்ல. ஏங்க, என்னவோ இப்பெல்லாம் எனக்கு சரியா சாப்பிடவே தோண மாட்டேங்குது. 4 பேரு வயிறு வெடிக்கிற அளவுக்கு சாப்பாடு போடலனா நமக்கு எப்படி சாப்பாடு இறங்கும்?
ஆமாங்க, என்னன்னு தெரியல, ஜனங்க சாப்பாடு போடுறனாலும் சாப்பிட பயப்படுறாங்க. மத்தவங்க விஷயத்துல மட்டும் இல்ல, அவங்க விஷயத்திலயும் அவங்க 2 பேரும் அப்படிதான். சொல்ல போன ரமணா தோசை சாப்பிட்டா 15 தோசையாவது சாப்பிடுவான். அதே மாதிரி சீதாவும் இட்லி சாப்பிட்டா 15 இட்லியாவது சாப்பிடுவா. அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் வயிறார சாப்பாடு சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க. அதே நேரத்துல அவங்க வீட்டுக்குள்ள திருடுறதுக்காக ஒரு திருடன் வந்து இருட்டுல வீட்டுல தடவிக்கிட்டு இருந்தான். ஆஹா, வீடு பெருசா இருக்கு, இவங்க பெரிய பணக்காரங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு கையில என்னெல்லாம் மாட்டுதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதுதான். இன்னொரு பக்கம் சீதா எழுந்திருச்சு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள ரமணாவும் எழுந்திருச்சுட்டான். என்ன சீதா, தூக்கத்தை விட்டு எழுந்திருச்சு உக்காந்துருக்க? யாருக்கு சாப்பாடு போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, யாருக்காவது சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்றத பார்க்கலனா தூக்கம் எப்படி வரும்? அந்த நேரத்துல வெளியே ஏதோ சத்தம் கேட்டு 2 பேரும் பதட்டமா வெளியில வந்தாங்க. அப்ப அவங்கள பார்த்து அந்த திருடன் ரொம்பவும் பயந்து போயிட்டான். எதுவும் பண்ண முடியாம அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தான். அட கடவுளே, இன்னைக்கு என் கதை முடிஞ்சுது. இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டனே. டேய், யாருடா நீ? எங்க வீட்டுக்குள்ள தைரியமா வந்திருக்கேனா? நீ இந்த ஊரை சேர்ந்தவன் கிடையாது. இரு, இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். ஏன்பா, ஏதாவது சாப்பிட்டியா? சீதா திருடனை கேட்ட கேள்வியை பார்த்து அங்க திருடன் இங்க ரமணாவும் ஆச்சரியப்பட்டான். சீதா, அவன் திருடன், அவனுக்கு சாப்பாடு போட போறியா என்ன? அட, அதனால என்ன? திருட மனுஷன் கிடையாதா? நீ வாப்பா, எப்ப சாப்பிட்டியோ என்னவோ அப்படின்னு திருடனோட கைய பிடிச்சுக்கிட்டு சமையல் அறைக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சா. என்ன இது, இவங்க எனக்கு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்து சாப்பிட வச்சு கொல்லிடுவாங்களோ? இல்லனா வீட்டுக்கு திருட வந்த திருடனுக்கு சாப்பாடு யாராவது போடுவாங்களா? ஐயோ, கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இப்போ இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போறது நானு? அப்படி திருடன் யோசிக்கிறத பார்த்து ரமணா அவன் என்ன யோசிக்கிறான்றத தெரிஞ்சுக்கிட்டான். டேய், ஓடி போயிடலான்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. ஒழுங்க மரியாதையா போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு முடி, அதுக்கப்புறமா உன்னை என்ன பண்றதுன்னு நாங்க யோசிக்கிறோம். அதுக்குள்ள சீதா ஒரு பெரிய தட்டா கொண்டு வந்து திருடனுக்கு முன்னாடி வச்சா. அவளும் திருடனுக்கு முன்னாடி உக்காந்தா. தட்டுல இருக்கிற சாப்பாட பார்த்ததுக்குமே அவனுக்கு எச்சில் உரிச்சு. ஆஹா, அறுசுவை விருந்தும் முன்னாடி இருக்கே, விஷம் கலந்தா கலக்கட்டும். இந்த மாதிரி சாப்பாடை இன்னொரு தடவை சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த திருடன் சாப்பிட ஆரம்பிச்சான். பாதி தட்டு சாப்பாடு சாப்பிடும் போதே அவனுக்கு வயிறெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. என்ன, அதுக்குள்ள நிப்பாட்டிட்ட? சாப்பிடுப்பா. அம்மா, வயிறு நெறிஞ்சு போச்சுமா. இப்படிப்பட்ட ஒரு சாப்பாட என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே கிடையாது. அட, அப்படின்னா இது மொத்தத்தையும் நீ சாப்பிடணும். அப்படி இல்லம்மா, என் வயித்துல காலி இடம் இல்லையே, என்ன பண்றது? அப்ப சீதா சின்ன பொண்ணு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டா. பாத்தீங்களா பாத்தீங்களா, போனா போகுது, திருட்டு பையன் தானே. ஆனா பரவாயில்ல, எப்ப சாப்பிட்டானோ என்னவோன்னு சாப்பாடு போட்டா சரியா சாப்பிடாம என்ன அவமானப்படுத்துறாங்க. ஏங்க, முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ, போலீஸ்கா? வேணாமா வேணாம். இப்ப என்ன, இது மொத்தத்தையும் நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே? சாப்பிட்டுடுறேம்மா. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன விட்டுடுவீங்கல்லம்மா? நான் போட்ட மொத்தத்தையும் சாப்பிட்டனா நீ சந்தோஷமா இங்கிருந்து நடந்தே போகலாம். நல்ல வார்த்தை சொன்னீங்க. சரிங்கம்மா, இப்ப பாருங்கம்மா, இந்த சாப்பாட்டை நான் எப்படி சாப்பிட போறேன்னு அப்படின்னு திருடன் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சான். அவன் சாப்பிட சாப்பிட சீதா போட்டுக்கிட்டே தான் இருந்தா. எங்க போலீஸ்க்கு போன் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அந்த திருடன் கஷ்டமானாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டான். கடைசியில சாப்பிட முடியாம அங்கேயே விழுந்துட்டான். ரமணா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சீதா, 3 பேரு சாப்பிடுற சாப்பாட ஒருத்தனுக்கு போட்டா எப்படி அவனால சாப்பிட முடியும்? பாவங்க, மறுபடியும் இந்த மாதிரி சாப்பாடு எப்ப சாப்பிடுவானோ என்னவோ. கூப்பிட்டு சாப்பாடு போட இவன் என்ன முனிவரா? திருடன் தானே. பாவம், அந்த திருடன் எழுந்திருச்சு உட்காந்து சீதாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். அட வீணா போனவங்களா, சாப்பாடு போட்டு போட்டு என் உசுரையே வாங்க பாக்குறீங்களே. ஏம்மா தாயி, இன்னொரு தடவை என் வீட்டுக்கு திருட வராத அப்படின்னு சொன்னாலே கேட்டிருப்பேனம்மா. இப்படி சாப்பாடு போட்டு சாகடிக்க பாக்குறீங்களே. நான் செத்தா என் குடும்பத்தை யாருமா பாத்துப்பாங்க? விட்டுடுமா, என் குடும்பத்தை பார்க்கவாவது நான் இருக்கணும் அப்படின்னு திருட எழுந்திருச்சு நடக்க முடியாம நடந்து வெளியில போனான். இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அடுத்த நாளே தெரிஞ்சு போச்சு. அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே சீதாரமணா பண்றத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு சாமியாரு கூட அப்படி இப்படி இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அந்த சாமியார் கூடவே
அவருடைய சிஷ்யனையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனாரு. ரமணா சீதா 2 பேருமே ரொம்ப மரியாதையா அவங்கள வரவேற்றாங்க. முனிவரே, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறமா பேசலாம். இங்க பாருப்பா, முதல்ல நான் சொல்றத நீங்க 2 பேரும் கவனமா கேளுங்க. ஒரு முக்கியமான வேலைக்காக நான் ரொம்ப தூரம் பயணம் செய்ய போறேன். நான் திரும்ப வர ஒரு மாசமாவது ஆகும். நான் வர வரைக்கும் என்னுடைய சிஷ்யனை உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன். அவனை நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க. இது என்ன பெரிய விஷயமா சாமி? நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. உங்க சிஷ்யனை நாங்க பாத்துக்கிறோம். நல்லதுப்பா, இந்தாங்க அவனுடைய செலவுக்கு பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். ஏன்னா அவன் பெருந்தீனி பையன். எங்களுக்கும் அப்படிப்பட்டவங்கள பிடிக்கும் சாமி. பணம் எல்லாம் வாங்க மாட்டோம். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நாங்க உங்க சிஷ்யனை பாத்துக்கிறோம். முனிவர் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வெளியில போயிட்டாரு. அம்மா, சாப்பிட ஏதாவது குடுக்கறீங்களா? அட, அதுல என்ன இருக்குப்பா, நிச்சயமா குடுக்கறேன் அப்படின்னு சீதா சமையல் அறைக்குள்ள போய் சாப்பாடு தட்டு எடுத்துட்டு வந்தா. அப்ப பீம பேசாம மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டான். ஏமா, இன்னும் இருக்காமா? அத கேட்டு சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இல்லாம நிறைய இருக்குப்பா. உன்ன மாதிரி இன்னும் இருக்கான்னு கேட்டவங்க யாருமே இல்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வேகமா வீட்டுக்குள்ள போய் இன்னும் நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வந்தா. அம்மா, இன்னும் ஏதாச்சும் இருக்கா? இன்னுமா? இதோ இப்பவே எடுத்துட்டு வரப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. பீமா அதை சாப்பிட்டு படுத்து தூங்குனான். சரியா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா எழுந்திருச்சு மறுபடியும் சாப்பாடு வேணும்னு கேட்டான். ரமணாவும் சீதாவும் ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே 4 பேரு சாப்பிடுற சாப்பாடு சாப்பிட்டான். அதுக்குள்ள சாப்பாடு வேணும்னு கேக்குறான். அது என்னன்னு அந்த பையன்கிட்டயே கேளுங்க. ஏன்பா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானப்பா நீ சாப்பிட்டு படுத்த? என் குரு உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா? நான் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 கிலோ சாப்பாடு சாப்பிடுவேன். எனக்கு பசி ரொம்ப அதிகம். பார்க்கதான் நான் இப்படி ஒல்லியா இருப்பேன். ஆனா நிறைய சாப்பிடுவேன். ரொம்ப நல்லதுப்பா, இப்பதான் தெரிஞ்சதுல. இதுக்கப்புறம் அப்படியே சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி சீதா சமையல் அறைக்குள்ள சமைக்க போனா. அப்படின்னா நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட வீட்ல ஏதாவது பலகாரம் இருந்தா தரீங்களா? சீதா உடனே வீட்ல இருந்த பலகாரம் மொத்தத்தையும் பீம கிட்ட கொண்டு கொடுத்தா. அது எல்லாத்தையுமே 5 நிமிஷத்துல பீம சாப்பிட்டு முடிச்சான். அப்படி அன்னையில இருந்து பீமா சீதா ரமணாவுக்கு பாடம் கத்து கொடுக்க ஆரம்பிச்சான். பகலன்னு இல்ல, ராத்திரின்னு இல்ல. 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட கதவு தட்டி பசிக்குது அப்படின்னு கேட்பான். பாவம், ரமணா சீதாவுக்கு சரியான தூக்கமே கிடையாது. 1 வாரம் அப்படியே முடிஞ்சு போச்சு. 2 பேரும் முகமும் வாடி போய் கண்ணுக்கு கீழே கருவளையெல்லாம் வந்துருச்சு. சரியா 1 வாரத்துக்கு அப்புறமா அந்த முனிவர் வீட்டுக்கு வந்தாரு. என் சிஷ்யனை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா, உங்க சிஷ்யன் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பெருந்தினி போல. எவ்வளவு சாப்பிட்டாலும் போதும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான். அவ்வளவு சாப்பிட்டாலும் கொஞ்சம் கூட குண்டாகவே இல்ல. இந்த எண்ணத்தை ராட்சச எண்ணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா போதும் போதும்னு சொன்னதுக்கு அப்புறமும் சாப்பிடாம போனா சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுற உங்களை மாதிரி ஆட்களை எந்த இனம்னு நான் சொல்லணும்பா? சாப்பாடு போடுறது தப்பா சாமி? அப்படின்னா என் சிஷ்யனை இன்னும் ஒரு 10 நாள் உங்க கூடவே வச்சுக்கிறீங்களா? ஐயோ சாமி, அது மட்டும் சொல்லிடாதீங்க. 2 மாசத்துக்கு வர வேண்டிய மளிகை சாமான் 1 வாரத்திலேயே முடிஞ்சு போச்சு. இன்னும் என்னால முடியாது சாமி. அப்ப இனிமே எங்களாலேயும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லும் போது நீங்களும் சரின்னு ஒத்துக்க கத்துக்கோங்க. சாப்பாடு போட்டு ஒருத்தங்களை வாழ வைக்கணும், சாகடிக்க கூடாது. சாப்பாடு அளவா சாப்பிட்டா அது மருந்து, அதிகமா சாப்பிட்டா அதுவே விஷம். உங்களுக்கு சாப்பாடு போடணும்னு தோணுச்சுன்னா சாப்பாடு சாப்பிட முடியாம கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு போய் சாப்பாடு போடுங்க. நான் இப்ப போறேன். தேவைப்பட்ட மறுபடியும் என் சிஷ்யனை கூட்டிட்டு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் அங்கிருந்து போயிட்டாரு. அன்னையில இருந்து சீதாராமனா குடுக்கிற தொந்தரவு நின்னு போச்சு. ஜனங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க.